தமிழகத்தில் ஒரே நாளில் 40 டிஎஸ்பிக்கள் 33 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது தமிழக காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாளில் 40 டிஎஸ்பிக்களை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து 33 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி 29 எஸ்பிக்கள் 4 ஐஜிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். மேலும் இதில் சர்ச்சைக்குரிய ஐபிஎஸ் அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர். சிவகங்கை அஜித்குமார் மரண சம்பவத்திற்கு பிறகு சிவகங்கை எஸ்பியாக இருந்த ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலிலிருந்து பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் பந்திண்டா நகரில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. சில வாகனங்கள் சாலையோரம் கவிழ்ந்து கிடந்தன. முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கும் நீரில் மக்கள் மெதுவாக நடந்து செல்கின்றனர். வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டன. சில வாகனங்கள் ஆங்காங்கே கவிழ்ந்து கிடந்தன. மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கம்போடியாவில் அடுத்த ஆண்டு முதல் கட்டாய ராணுவ பணி அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் ஹன் மானேட் தெரிவித்துள்ளார். கம்போடியாவுக்கும் அண்டை நாடான தாய்லாந்திற்கும் இடையே எல்லையில் நில உரிமை கோருவது தொடர்பாக பிரச்சினை நீடித்து வருகிறது. கடந்த மே மாதம் நடந்த மோதலில் கம்போடியா வீரர் ஒருவர் உயிரிழந்ததால் இரு நாடுகளுக்கிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு முதல் கட்டாய ராணுவ பணி முறை அமல்படுத்த இருப்பதாக கம்போடிய பிரதமர் ஹன் மானேட் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.